நம்ம பார்க்க போகிறது அக்குப்ரெஷரில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை குறித்து நாம் ஆலோசிக்க போகிறோம். அதுதான் இண்டஸ்டைன்ஸ். இந்த இண்டஸ்டைன்ஸில் 2 வகை இண்டஸ்டைன்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்மால் இண்டஸ்டைன்ஸ், இன்னொன்று லார்ஜ் இண்டஸ்டைன்ஸ். இதுக்கு சிறுங்குடல் அண்டு பெருங்குடல்னு சொல்கிறோம். இப்போ சிறுங்குடல் அப்படின்னா என்ன, பெருங்குடல்னா என்ன அப்படின்றது சின்னதாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதில் என்ன கோளாறுகள் ஏற்படும், அதற்கு என்ன அக்குப்ரெஷனுடைய செய்கை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது சிறுங்குடல் நம்ம உடம்புல இருக்குது. அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 மீட்டர் இருக்குமா. சிறுங்குடல் சின்னதாக சுருக்கி இருந்தாலும் அது 6 மீட்டர் இருக்கும். பட் 6 மீட்டர் இருந்தாலும் அதில் அத்தனை வேலைகள் அதில் இருக்கிறது. என்ன வேலைகள் இருக்குதான்னு 3 பார்ட்டாக நம்ம பிரித்து கொள்ளலாம். டியோடினம், ஜியோஜினம், ஈலனியம் என்று 3 வகையாக அது பிரிக்கிறது. இது என்ன வேலை அப்படின்னா, உணவுகளிலிருந்து சத்துக்களை உரிந்து எடுத்து அதை பாட்டாக பிரிக்கிறது. அதை விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் பிரித்து எடுக்கிற வேலை இண்டஸ்ட்ரியில் இந்த 3 பார்ட்டில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்குடல், லார்ஜ் இண்டஸ்ட்ரின்ஸ். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சிகம் இருக்குது, கொலான் இருக்குது, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். இது எப்படின்னா டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்மாய்டு, ரெக்டம், அனஸ். அதுக்கப்புறம் மலவாயுன்னு சொல்லி அனஸ். இது பெருங்குடலில் பிரிக்கப்படுகிறது. சரி, இப்போ சிறுங்குடல்லையும் பெருங்குடல்லையும் என்ன வேலை? சிறுங்குடலில் என்ன வேலை நம்ம பார்த்தோம்? இவை சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறது. பெருங்குடலில் என்ன வேலை அப்படின்னா, தண்ணீரை உறிந்து அது மலமாக மாற்றுகிறது. அதனுடைய வேலை தண்ணீரையும் மலத்தையும் செப்பரேட்டாக பிரித்து மாற்றுகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன, பாக்டீரியாஸ் இருக்குது அதிகமாக வாழுகிறது பெருங்குடலில் தான். இதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தா 1.5 மீட்டர் நீளம் இருக்கிறது. இதுலேயும் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கிறது. இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் அநேக விஷயங்கள் இருக்கிறது. அது ஒரு சாப்டராக பார்க்கும் பொழுது நாம் கிளியராக சொல்லுகிறேன். இப்போ இதில் பெரும்பாலும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸில் ஏற்படுகிற குழப்பங்கள், கோளாறுகள் தான் பாக்கி உடம்புகளை எல்லா இடத்துலையும் போய் நமக்கு பலவீனத்தை உண்டு பண்ணுகிறது. அப்போ வயிறை ரொம்ப கவனமாக நாம் ஹேண்டில் பண்ணுகிறதா இருந்தால் அது நம்மளையும் கேர் பண்ணும். அதான். சரி, இப்போ இதில் என்னென்னலாம் நமக்கு பலவீனங்கள், வியாதிகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னா இரிட்டபிள் பவுல் சிம்டம்ஸ் ஒன்று. 2வது மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்குள்ள அரிப்புன்னு சொன்னால் அல்சர். அதுக்கு நிறைய பேர்களெல்லாம் உண்டு. இப்போ அதுக்கப்புறம் ஹெமராய்ட்ஸ், அது பைல்ஸ், அதில் மூலம்னு சொல்லுவாங்க. அது உள்மூலம், வெளிமூலம் என்று நான் மேல்டாக்கில் சொல்லி வருகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகிற விதமும் இருக்குது. அதை ரொம்ப நம்ம கவனமாக இருக்கும். அது அப்பண்டிடிக்ஸ், அதுவும் அதில் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சரி, இது மேல்டாகவும் பார்க்குற நம்ம பலவீனங்கள் ஏற்படுகிறதா. இதுக்கு நம்ம இந்தியன் ஃபுட்டை நம்ம கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ளலாம். அது பெரும்பாலும் அதை உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு இந்த வயிற்றில் பெரிய எந்த பிரச்சனைகள் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும். அது என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரிபுலா அப்படின்றாங்க. ட்ரிபுலா அப்படின்னா 3 கனிகளை சேர்ந்தது. அந்த 3 கனிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், கடுக்காய், தன்றிக்காய் அப்படின்றாங்க. அது யூடியூப்பில் பார்த்தா ட்ரிபுலா பவுடர்னெல்லாம் இருக்கும். அது ஆயுர்வேதிக் கடைகள்லாம் கிடைக்கும். இது சாப்பாட்டுக்கு அப்புறம் டெய்லி சுடுதண்ணியில் கலந்து நாம் அனுதினம் பருகி வந்தால் வயிற்றில் எதுவும் ஸ்டாக் ஆகாது, கேஸ் ப்ராப்ளம் வராது, இந்த மாதிரி இருக்காத நமக்கு போயிடும். இது காமனாக நான் சொல்லுகிற ஒரு விஷயங்கள் தான். வெந்தயம் சாப்பிட்றது நல்லது. ஜிஞ்சர் சாப்பிட்லாம், குமி சீட் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சியா சீட் சாப்பிட்லாம். இதெல்லாம் காமனாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் சொல்கிறேன். காலையில் வெந்தய நீர் குடிக்கலாம், அல்ல சாதாரணமாக நீர் குடிக்கலாம். மோர் நீர் குடிக்கிறதும் ரொம்ப நல்லது. ஸோ இது சாப்பாட்டில் ஜீரகம் சேர்த்து கொள்ளுகிறதும் நல்லது. இவை நான் காமனாக சொல்கிறது. இது சாப்பாட்டில் சேர்க்கும் பொழுது உடல் எப்பொழுதுமே நமக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுத்து கொண்டு இருக்கும். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் நான் சொன்ன மாதிரி ட்ரிபுலா சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது
அக்குப்ரெஷரில் என்ன, அப்போ இந்த மாதிரி கீழே நான் சொல்லப்பட்ட உங்களுக்கு வயிற்றில் வந்து ஒரு வலி வருதுனாலே நம்ம நினச்சிக்கிறோம் அது நிறைய விதத்தில் வலிகள் உண்டு. ஆனால் அதை நம்மளால் சிக்ரிகேட் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும் எதனால் அந்த வலி வருது. ஆனால் காமனாக வந்து உங்களுக்கு வந்து வயிறில் வலி வருது அப்படின்னா, இல்லை ஒரு டயர்ட்னஸ் வருது, அஜீரண கோளாறு இருக்குது, இந்த மாதிரி ஒரு உப்புன மாதிரி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து வயிறில் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம அக்குப்ரெஷரில் நம்ம என்னென்ன புள்ளிகளை நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது சரியாகி விடும், உடனே சரியாகி விடும். அதுக்கு பார்க்கலாம். இப்போது நான் ஜிம்மி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விரலில் இது நம்ம பார்த்தது 19 நம்பர் 19வது நம்பர் புள்ளி. இது கையில் இருக்கிற ரிஃப்ளெக்ஸாலஜியில் கையில் இருக்கிறது, காலில் இருக்கிறத நான் அப்புறமேட்டு சொல்லித்தரேன். இதில் வந்து 19 பாயிண்ட் நம்பர் 19 இங்கே இருக்கு பாருங்க. இதை ப்ரெஷ் பண்ணுவீங்க, இல்லைன்னா பையை அப்படி ப்ரெஷ் கொடுங்க, இல்லைன்னா விரலில் இப்படி ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 20 நம்பர் 20, இது வந்து டிசெண்டிங் ரைட்டில் இது. அதுக்கப்புறம் பார்த்தா அசெண்டிங் இப்படி போய் டிசெண்டிங். ஸோ அதுதான் இந்த காலத்தில் போட்டிருக்கு. இதில் வந்து பெருங்குடல், இதில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டொமக், இந்த ஸ்டொமக்லேயும் நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். இப்போ ஸ்டொமக் என்ன, இண்டஸ்ட்ரின்னு என்ன உங்களுக்கு தெரியுமில்ல. ஸ்டொமக் வந்து இந்த பாடியில் இருக்குது. ஸ்டொமக் நுரையீரலுக்கு பின்பக்கம் கொஞ்சம் கீழே இருக்கும். அதுக்குள்ள இண்டஸ்ட்ரின்ஸுடைய ரூட் டிரான்சாக்ஷன் பண்ணுற இடம் இதுதான் காமனது. ஸோ இந்த இங்கே ஸ்டொமக்கில் நீங்கள் இங்கே வயிறு வலி இருந்தால் இங்கே ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வலி இருக்கும். அப்போ அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது வலி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வயிற்று வலி இருக்காது. இதுதான் சிம்டம். இங்கே அமுத்து பக்கம் உங்களுக்கு வயிறில் பிரச்சனை இருக்குன்னா பாருங்கள், இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து பாருங்கள், வலி இருக்கும். அது மாதிரி 19, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 20ல் இந்த இடத்துல இங்கே வேணாலும் ப்ரெஷர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெயின் வர டைமில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், கையை இப்படி வைத்து கொள்ளும் பொழுது இந்த இடத்துல இது மவுண்ட் ஆகுது, இந்த மவுண்டில் ப்ரெஷர் கொடுக்கலாம். அமுத்தம் இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு 15 to 20 கொடுக்கலாம் கையில், இல்லை அப்படின்னா அப்படி ப்ரெஷர் கொடுத்து வச்சுக்கலாம். இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது LI11 சொல்கிறாங்க. இங்கே ஒரு மவுண்ட் இருக்கும். இந்த மவுண்டில் இப்படி பிடிச்சிங்கனால உங்களுக்கு அந்த பெயின் இருக்குது. இந்த இடத்துல நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்க. உங்களுக்கு ஸ்டமக்கில் பெயின் இருக்குது, வயிறில் வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ST36 முழங்கால் முட்டுக்கு கீழே 4 அல்ல 3 விரற்கால் வைத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லேட்ரல்னு சொல்லுவாங்க, நான் ஃபோட்டோவில் போடுறேன் லேட்ரல், அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சோ இல்லை பெரும் விரலை வச்சு இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுங்க. அதுக்கப்புறம் REN 12 தொப்புளுக்கு மேலே இந்த மாதிரி 4 விரற்கட்டை தொப்புளில் நீங்கள் வச்சுக்கணும். மேல் பக்கம் 4 விரற்கட்டையும், அதே மாதிரி இந்த நடுவில் இந்த எலும்புக்கு கீழே 2 விரற்கட்டையும் கீழே அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அது உங்களுக்கு அந்த வேதனையை மாற்றுகிறதுக்கு நல்ல ஒரு வழி. அதுக்கப்புறம் SP6 அப்படின்னா கால் கீழே முழங்கால் இருக்கு இல்லையா, முழங்காலுக்கு மேலே இதே மாதிரி 4 விரற்கட்டையை அவுட்டர் சைடில் 4 விரற்கட்டையை வைத்து அதை பிடித்து கொண்டீங்கன்னா அந்த விரற்கட்டின் மேலே நான் படத்தை கடுக்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. இது வந்து ஸ்டொமக் அல்லது இண்டஸ்ட்ரின்ஸுடைய லிங்க். ஸோ அந்த இடத்துல நல்லா நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட வயிற்றில் கோளாறுகள் வேதனைகள் இருந்தால் அது இம்மிடியட்டாக அந்த வலி மாறும். சிலவங்களாம் துடிச்சு போயிடுவாங்க வேதனையில், டாக்டர்கிட்ட ஓடுவீங்க, எல்லாம் ஓடுவீங்க. ஆனால் வீட்டில் இருந்தே நீங்கள் இதை ப்ரெஷர் பண்ணுங்கள், உங்களுக்கு நினையாத அளவுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் அடுத்த புள்ளியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.